ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றி அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு சட்டியை வச்சு அதில் வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இன்னொரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3த்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பருப்பு வெந்தோடனே காய்கறிலாம் போட்டுக்கோங்க. நாங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். அடுத்து வறுத்து வச்சதை நம்ம அதே குழம்பு சட்டியில் நம்ம போட்டுக்கணும். அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வறுத்து வச்ச வெண்டைக்காயையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கல் உப்பு தான் ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்ச தண்ணியை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பொரிய விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை எடுத்து சாம்பாரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா அதையும் வதக்கி திருப்பி நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கொதிச்சிட்டு அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாய் காய்ஸ்.